இந்தியன் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாவே இது அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்தியன் ஃபுட்ஸ் எடுக்கவே கூடாது, ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அன்ஹெல்தின்னு எடுத்துக்கலாமா இந்தியன் ஃபுட்ஸை? நோ நோ நோ. இந்தியன் ஃபுட்லேருந்து நம்ம தப்பான விஷயங்களை மட்டும் சூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால இந்தியன் ஃபுட்டே இஸ் ஒன்லி கார்போஹைட்ரேட் அப்படின்னு அதை பிராண்ட் பண்ணி அதை வந்து யூனோ கிவிங் இட் அ பேட் நேம். பட் நம்ம ஊர்ல இருக்கிற வாழைத்தண்டு மாதிரியோ இல்லை முடக்கத்தான் கீரை மாதிரியோ இல்லை ஒரு நார்மல் முளைக்கீரை மாதிரியோ ஒரு ஹை வேல்யூ ஃபுட் வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்க மற்ற நாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கிடைக்கிற மாதிரி வாழைப்பழ வெரைட்டி கூட எங்கேயும் கிடைக்காது. இது அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வி கெட் ஹியர், அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வி கெட் ஹியர். இங்க விளையக்கூடிய தானிய வகைகள் எல்லாம் அவ்வளோ இன்னைக்கு இருக்கு, காலகாலமா இங்க இருக்கு. ஆனா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சிக்கன் ஃப்ரையும் ரைஸை மட்டும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ்டா சாப்பிட தெரியாம நம்மளுடைய ட்ரெடிஷன்ல இருந்த ஃபுட்டை எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா then we should not name it on Indian food, we should blame it on ourselves that we are not choosing the right kind of foods. ஓகே, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎல் மீடியா. நான் உங்க நக்ஷத்ரா. இன்னைக்கு பேச போற டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த், டயட், நியூட்ரிஷன். இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து டெய்லி சோஷியல் மீடியா வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பார்க்கும்போது வந்து ஏதாவது ஒரு டயட் பிளான் வந்துச்சுன்னா போதும், இதை ட்ரை பண்ணலாமா அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இதை ட்ரை பண்ணும்பொழுது ரிசல்ட்டே வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற வகையிலும் இருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட வந்து சேர்ந்து பேச போகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் நியூட்ரிஷியன் சத்யா. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஃபார் அ வண்டர்ஃபுல் introduction. ஓகே, இட்ஸ் மை ப்ளஷர். ஓகே மேம், முதல்ல வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஸ்கின் எப்படி இவ்வளோ க்ளோவாக இருக்குது? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை ஜெனட்டிக்ஸ். ஓகே, பேரண்ட்ஸ் கொடுத்த ஜீன்ஸ் தட் இஸ் ஒர்க்கிங். அதை வந்து பெட்டராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி தூக்கம், 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இந்த நைட் ரொம்ப லேட்டாக கண் விழிச்சு காலையில் வந்து லேட்டாக எழுந்தோனாலும் ஸ்கின் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் தண்ணி, எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், ரெகுலராக தண்ணி ஒழுங்காக குடிச்சு நல்ல ப்ரோட்டீன் ரிச், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட், அதாவது காய்கறிகள், பழங்கள், விதைகள் இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்டோம்னா இயல்பாகவே ஸ்கின்னை ஹெல்த்தியாக தான் இருக்கும் வித் சம் எக்ஸ்டர்னல் ஸ்கின் கேர். வேறு எந்த நத்திங் ஸ்பெஷல். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டாக வந்து த்ரிஷா மேம் போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து இவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்டில் இருந்திருக்கேன், ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணி ஆகணும், ஒரு நாளைக்கு இந்த ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ண அடுத்த நாள் எக்ஸ்ட்ராவாக தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணலாமா ஆக்சுவலாக? நோ, இட் டசன்ட் ஒர்க். ஓகே, இன்னைக்கு 8 hours நான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு வந்து 6 hours தான் தூங்குறேன்னா அந்த 2 hours வந்து நாளையோட இதுல வந்து காம்பன்சேஷன் இதுல ஒர்க் அவுட்டே ஆகாது. அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ 24 hours அதாவது சன் வந்து இன்னைக்கு நான் ரைஸ் ஆகல, நான் அதுக்கு சேர்த்து வச்சு உனக்கு 4 நாள் கம்ப்ளீட்டா ரைஸ் ஆகிக்கிறேன், இன்னைக்கு 4 நாள் கம்ப்ளீட்டா வந்து இருட்டா தான் இருக்க போகுதுன்னா நம்மளோட நிலைமை என்ன? கஷ்டம். அதே தான், we are also aligned to nature. நம்ம வந்து இன்னைக்கு அது ஒரு எக்ஸ்டர்னல் எலிமெண்டா, சூரியனை ஒரு தனி எலிமெண்டா பார்க்குறோம், பட் இட் இஸ் வித்தின் us. So when sun is up we have to be up, when sun is down we have to go down. That is the natural law. அதை வந்து நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதுக்கு பதிலாக நான் காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும், பட் கண்டிப்பாக அதோட பின்விளைவுகள் இருக்க தான் செய்யும். ஓகே, அப்போ அந்த மாதிரிலாம் பேலன்ஸ்லாம் பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையோட நேச்சரே அப்படி இருக்கு, நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிருக்குன்னா அப்போ அந்த காம்பன்சேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நிரந்தரமாகவே இதுதான் ஹேபிட் அப்படின்னா யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. நிஜமாவே அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா? ஓகே, ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வேற, ஹெல்த்தியாக இருக்கிறதுங்கிறது வேற. ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்னால் இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவேர்னஸ் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த அவேர்னஸே சில பேருக்கு என்ன ஆயிடுது, இது சாப்பிட்டா எனக்கு இதாயிடுமா, அது சாப்பிட்டா அதாயிடுமா, அப்படி ஒரு ட்ராமாக்குள்ளே போயிடுறாங்க. இது ஒரு செக்டார். இன்னொரு செக்டார் வந்து ப்ரோட்டீன் இஸ் எவ்ரிதிங்ன்ற மாதிரி போயிடுறாங்க. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு ஃபைண்ட் அ ஃபைன் பேலன்ஸ். So as much as health awareness is increasing, you also see that health problems and gut problems and all the lifestyle related problems இதெல்லாமும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ we have to take it with a pinch of salt. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுங்கிறீங்க அதை. ஓகே மேம், இப்போ வந்து இருக்கிற ஃபுட் ஐட்டம்ல வந்து இப்போ மார்னிங் வந்து பிரெட் சாப்பிட்றேன் அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்தியன் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாவே இது அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்தியன் ஃபுட்ஸை எடுக்கவே கூடாது, ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அன்ஹெல்தின்னு எடுத்துக்கலாமா இந்தியன் ஃபுட்ஸை?
நோ 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 இந்தியன் ஃபுட்லேருந்து நம்ம தப்பான விஷயங்களை மட்டும் சூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால இந்தியன் ஃபுட்டே இஸ் ஒன்லி கார்போஹைட்ரேட் அப்படின்னு அதை பிராண்ட் பண்ணி அதை வந்து யூனோ கிவிங் இட் அ பேட் நேம். பட் நம்ம ஊரில் இருக்கிற வாழைத்தண்டு மாதிரியோ இல்லை முடக்கத்தான் கீரை மாதிரியோ இல்லை ஒரு நார்மல் முளைக்கீரை மாதிரியோ ஒரு ஹை வேல்யூ ஃபுட் வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்கள் மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரி வாழைப்பழ வெரைட்டி கூட எங்கேயும் கிடைக்காது. த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வி கெட் ஹியர், த அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வி கெட் ஹியர், இங்கே விளையக்கூடிய தானிய வகைகள் எல்லாம் அவ்வளோ இன்னைக்கு இருக்குது, காலகாலமாக இங்கே இருக்குது. ஆனால் நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சிக்கன் ஃப்ரையும் ரைஸை மட்டும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ்டாக சாப்பிட தெரியாமல் நம்மளுடைய ட்ரெடிஷனில் இருந்த ஃபுட்டை எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா then we should not name it on Indian food, we should blame it on ourselves that we are not choosing the right kind of foods. ஓகே, இப்போ ஃபுட்டை சூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி மேம் சூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டும் இருக்கும், அதுக்குள்ள ரைஸ் இருக்கும், அந்த மாதிரி மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அதுக்குள்ளே இருக்கும். வேக வச்ச ஃபுட் தான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேக வைக்காத காய்கறியோட வேக வச்ச காய்கறியை ஆட் பண்ணி சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் சொல்லி 1 minute வீடியோஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமா? இது நல்லதா? ஓகே, ஸோ ரா ஃபுட்டும் குக்ட் ஃபுட்டையும் மிக்ஸ் பண்ணலாமான்றது இஸ் த கொஸ்டின், ரைட்? உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு ப்ளோட்டிங் இல்லை, எந்த ஒரு இன்டாலரன்ஸ், ரம்பிளிங் நாய்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ப்ளோட்டிங் இருக்குது ஆர் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் டு கீப் த ரா ஃபுட் செப்பரேட் ஃப்ரம் குக்ட் ஃபுட். ஓகே, ஒரு ரா சாலட் சாப்பிட்றீங்க, கியூக்கம்பர் சாப்பிட்றீங்கன்னா அது செப்பரேட்டாக சாப்பிடுங்க. வாட்டர் மெலன் சாப்பிட்றீங்கன்னா அது செப்பரேட்டாக சாப்பிடுங்க. ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பேர்ட் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பேர்ட் ஃபுட்டில் குக் பண்ண பொரியலோ சூப்போ எல்லாமே ஹாட் ஸ்டேட்டில் சாப்பிடுங்க. இது யாருக்கு நல்லா புரியும்னா, சாப்பிட்டேன் நான் எல்லாமே சாப்பிட்டேன் ஆனால் இந்த வெள்ளரிக்காய் மட்டும் மேலே மேலே வருது, ஸ்மெல்லாக இருக்குது, இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் இட், யூ ஆர் நாட் டைஜஸ்டிங் த காம்பினேஷன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் என்டையர்லி ஆன் ஹவ் யுவர் டைஜஷன் இஸ். இப்போ நீங்கள் அந்த அப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது தெரியுது, நிறைய பேர் வந்து இந்த டீக்கு அடிக்டடாக இருப்பாங்க. டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் அடிக்குதா வா டீ குடிக்க போவோம், ஈவினிங்காக வா டீ குடிக்கலாம், மழை வருதா டீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? டீ அடிக்ஷனுங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸ் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில்? ஓகே, எனக்கு அது புரிஞ்சதே இல்லை, எப்படி இப்படி கொதிக்குது அப்பயும் டீ குடிக்கலான்றீங்கன்னு. பேசிக்லி ஆனால் ஏன் அது பண்ணுறாங்கன்னா அந்த கிக், தே ஃபீல் டிப்ரைவ்ட் ஃப்ரம் எனர்ஜி. என்னால் எதுவும் முடியல, ஒரு ஸ்டிமுலண்ட் தேவை, டீ குடித்தா கிடைக்கும், காஃபி குடித்தா கிடைக்கும்னு எனக்கு தெரியுன்றதுனால அது பண்ணுறாங்க. பட் நீங்கள் உங்களோட நர்வஸ் சிஸ்டமை ரிப்பீட்டடாக இது மூலமாகவே எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன் டே இட் வில் ஃபெயில். இட் வில் சே ஐ கான்ட் ஃபங்க்ஷன் எனிமோர், நீ இதை குடிச்சு என்னை இனிமேல் நகர்த்த முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும். இட் வில் அஃபெக்ட் யுவர் டைஜஷன். உங்களுக்கு வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்வே ஆகாது அண்ட் கட் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், தூக்கம் வராது, தூக்கம் ஒழுங்காக இல்லைனாலே உங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் குவைட் டேஞ்சரஸ் டு ஜஸ்ட் சிம்ப்ளி லிவ் ஆன் டீ ஆர் காஃபி. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை குடிக்கிறீங்கன்னா அது வந்து வேற கதை, தட்ஸ் ஃபைன். பட் 1 மணி நேரத்துக்கு ஒரு நான் டீ குடிப்பேன், அதுதான் என்னுடைய ஃபியூவலே அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஓகே, டீல தான் அந்த வண்டியே ரன் ஆகும். இட்ஸ் லைக் பெட்ரோல் ஃபார் தெம், தேர் ஜஸ்ட் ரன்னிங் ஆன் டீ. இட்ஸ் சீரியஸ் ப்ராப்ளம். மேம், டீனால எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லை டீயை ஸ்கிப் பண்ணா என்ன விஷயத்த வந்து உள்ள கொண்டு வரலாம் நம்ம, அதை வந்து நிறைய பேர் இப்போ அப்போ டீ குடிக்க கூடாது, ஸ்கிப் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? எதனால நம்ம டீ குடிக்கிறோம்? எனர்ஜி இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தேவை ஹைட்ரேஷன், ப்ராப்பர் ரெஸ்ட். இதை முதல்ல உடம்புக்கு ஒழுங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா, சரியான நேரத்தில் சாப்பாடையும் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு பிரேக் த ஹேபிட். நீங்கள் 10 டீ குடிக்கிறீங்கன்னா அடுத்த நாளே நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னா அது ரொம்ப கஷ்டம். பட் கேன் ஐ டேப்பர் டவுன் த வால்யூம்? 10 டீக்கு பதிலாக 5 டீ ஃபஸ்ட்டு, அதில் ஒரு மாதம் சஸ்டெயின் ஆகிறது. நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரேஷன், தூக்கத்தை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோன்னா அந்த 5 டீலேருந்து 4, 4லேருந்து 3 அண்ட் தென் 2 மெயின்டைன் பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஃபைன். If you can taper it off slowly, consistently, then you will be able to do it. தொடர்ந்து டீ குடிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஓகே மேம், இப்போ வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா தான் இருக்கோமா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஒல்லியாகலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லா இருக்குமாங்கிற நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? இப்போ இருக்கவங்க வந்து எதனால் வந்து
உடம்பு வந்து வெயிட் போட்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிறது வந்து நீங்க யோசிக்கிறீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன இஷ்யூ வந்து பாடி டிஸ்மார்ஃபியான்னு சொல்லுவோம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஃபிகர் கான்ஷியஸாக இருக்கிறது இஸ் நார்மல். பட் கண்டென்ட்மெண்ட்டே இல்லை. நான் ஒல்லியாக இருக்கலாமோ, நான் கொஞ்சம் இன்னும் ஒல்லியாக இருக்கலாமோ, நான் இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கலாமோ, இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாமோ, இப்படி வி கீப் கர்சிங் அவர் செல்ஃப். காரணம் வந்து நம்ம வளர்றதுலேருந்து பார்த்த பார்பி டால்லேருந்து இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்தீங்கனாலும் எல்லாத்துலேயுமே அந்த ஃபார்முலா எஸ்தட்டிக்காக இருக்கிறதுக்கு எது ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா சம்படி ஹஸ் டிசைடட். நம்ம எல்லாம் அதுக்கு வந்து we are falling prey to it. கண்ணுனா இப்படி தான் இருக்கணும், மூக்குனா இப்படி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரியே இருக்காங்க. ஏன்னா அந்த எஸ்தட்டிக்ஸ்குள்ளே அந்த ஃபார்முலாக்குள்ளே வராங்க. ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறது இல்லை. இப்போ 70s 80sலாம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்கவுங்க பாணியில் அழகாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே அதே எஸ்தட்டிக் ஃபார்முலா, எவ்ரிபடி ஹேஸ் டு பி லீன். ஓகே, we don't expect even குஷ்பு அவங்க கூட வந்து நம்ம we prefer to see her as இட்லி அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து இப்போ அவங்களும் வந்து அதே ஃபார்முலால தான். ஐம் நாட் denying that one has to be leaner, fitter, healthier, பட் நம்ம வந்து the way we see how we want contouring எல்லாமே வந்து எப்படி ஃபிக்ஸ்டாக பார்க்குறோம். திஸ் இஸ் அ ப்ராப்ளம். இது வந்து யங்கர் ஜெனரேஷனை வந்து இன்னுமே அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனால இயல்பாகவே அவங்க ஃபேமிலியில் அவங்களோட ஃப்ரேமே இதுதான் அப்படின்னா கூட அந்த ஃப்ரேம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸ், எக்டோமார்பிக், மீசோமார்பிக், எண்டோமார்பிக்னு. ஓகே, ஸோ அதாவது ஒல்லியான தேகம் மட்டுமே அவங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ், ஓகே, ஆல்வேஸ் லீன், ஹை எனர்ஜி, அவர் அப்படி தான் இருப்பார். அவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் இஃப் யூ லுக் அட் ஹிம் he will be predominant. இப்போ தான் கொஞ்சம் he is able to build muscle mass. That's because of the age and testosterone support, not externally, but it can happen. சின்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போது நல்லா பிக் ஃப்ரேம்டாக நல்லா இருக்காங்கன்னா அது 14-16 வயசில் அவங்களுக்கு வராது, அந்த மசில் டெஃபினிஷன் வராது. ஆனால் தனக்கும் அது வேணுங்கிற எதிர்பார்ப்பு. ஸோ தே கோ கிரேசி இன் டூயிங் வாட் தே ஷுட் நாட் பி டூயிங். ஓகே, ஸோ பாடி டைப் வரும்பொழுது யூ ஃபார் சிம்பிளாக சொல்லணுன்னா தென்னை மரமாக தான் இருக்கும், அது வாழை மரமாக மாற முடியாது. அதே மாதிரி எக்டோமார்பிக்காக இருக்கிறவங்க எக்டோமார்பிக்காக தான் இருக்க முடியும், அவங்க எண்டோமார்பிக்காக ஆக முடியாது. தே cannot be a gigantic person like say Prabhu sir. Okay, he is not, I'm not saying he's healthy, but his nature has always been on the higher side. Okay, Mr. Dhanush nature has always been on the leaner side. These are two different body types I'm giving you as an example, and there are a lot of medium framed people who look very similar. They don't gain weight much, they don't lose weight much, they're always on that side. Okay, for Dhanush to gain weight is very difficult. For Prabhu sir to lose weight is again very difficult. That is their body nature. ஓகே, இது மாதிரி நமக்கும் அதே பாடி நேச்சர் தான். நான் ஏன் அவங்களோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு கனெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே ஹவ் பீன். இன்னும் அவங்க கடைசி ஒரு 3-4 டிகேடாக எப்படி இருந்திருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ நமக்கும் நம்ம வீட்டில் லீனாகவே தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீ கெயின் பண்ணுன்னு கைட் பண்ணால் அவங்களோட ரேஞ்ச் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி லார்ஜராக இருக்கிறவங்க நீ லீனாக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் தான் வரும். ஓகே, பீயிங் ஃபிட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லுக்கிங் லீனர். நம்ம வந்து இன்னைக்கு அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒல்லியாக இருந்தால் ஃபிட்டுங்கிற ஒரு மாடலுக்குள்ளே வந்திருக்கோம். ஒல்லியாக இருந்தால் ஃபிட்டு கிடையாது. என்னால் என்னோட ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டில் இருக்கிற சிலிண்டரை என்னால் நகர்த்தி வைக்க முடியுமா இன்னொருத்தர் உதவி இல்லாமல்? என் அரிசி மூட்டையை நான் தூக்கி உள்ளே போட முடியுமா? இதெல்லாம் பேசிக் ஃபிட்னஸ். ஓகே, இதெல்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. உங்களால் உங்கள் வேலையை டயர்ட்னஸ் இல்லாமல் உடம்பு வலி இல்லாமல் செய்ய முடியுதா? இதெல்லாம் தான் நார்மல் நேச்சுரல் ஃபிட்னஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா? முதுகு வலி கழுத்து வலி இல்லாமல் இருக்கா? தீஸ் ஆர் ஆல் த ஏரியாஸ். ஈவன் சில்ட்ரன் ஹேவ் இட் டுடே. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஸ்கூல் போனப்போ நம்மளே தான் அந்த 4 மாடியும் அந்த ஃபுல் பேக்கையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அன்னைக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த் இருந்தது. we were able to climb. அதை தூக்கிட்டே வீட்டுக்கும் வரணும், நடந்து தான் போவோம், நடந்து தான் வருவோம். இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க? நிறைய ஸ்கூல்ஸில் அது குறைஞ்சி போச்சு. bring just 4 books or bring according to the time table, that is one. another வந்து வாசல் வரைக்கும் போகிறதுக்கான வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி பண்ணியாச்சு. ஸோ முதல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியை வந்து டெவலப் பண்ணாமல் we are just taking them, depriving them from muscle பில்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்லேருந்து. ஓகே மேம், இப்போது நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். இப்போ ஸ்கூலுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு கொடுக்குறதுங்கிறது ஹெல்த்தி, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்?
ஓகே, டெஃபினெட்லி சம் வெஜிடபிள்ஸ். குழந்தைங்க அவ்வளோ ஈஸியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு புலாவ் ஃபார்மேட்லேயோ, இல்லை அது கிரேட் பண்ணியோ, இல்லை நீங்கள் சப்பாத்தி மாதிரி தரீங்கன்னா அதுலேயோ, இல்லை சாண்ட்விச் சாப்பிடுவாங்கனாலும் அதுலேயோ வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக வரணும். தென் சம் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். குழந்தைங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கட் டவுன் பண்ணக்கூடாது. நார்மல் ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்ஸ் லைக் ரைஸ் or wheat or whatever you're giving, you can give them. But ensure that there is a portion of vegetable and protein. Okay. எது தரக்கூடாதுன்னா ரெடி டு ஈட் ஃபுட்டு. நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, பசங்க அதை சாப்பிட்ருவாங்கன்ட்டு இந்த ஃப்ரோசன் கட்லெட்டு, ஃப்ரோசன் சமோசா அண்ட் தென் ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வாங்கி ஈஸியாக பொரிச்சு கொடுத்துடுறது, சிப்ஸ் பேக்கெட்டை ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துடுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னா இட் இஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ். ஏன்னா இன்றைக்கி சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் பிளட் டெஸ்ட் எப்போ வந்து ரெகுலராக எடுக்கணும்னா 30s சொல்லுவோம். இட் வாஸ் 40s எடுங்கன்னு சொன்னோம், அப்புறம் 30s சொன்னோம். இப்போது 15 டீனேஜ் போதே எடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிடுறோம். பிகாஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் டைப் 1 இல்லை, டைப் 2 லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டயபெட்டிஸ் சின்ன பசங்களுக்கே வந்துடுச்சு. குழந்தைங்களுக்கு அக்காந்தோசிஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஏன்னா அவங்க ஓடுறதில்ல, விளையாடுறதில்ல. நம்ம வந்து சேஃபாக இருக்கணுன்றதுனால வீட்டுக்குள்ளே வச்சிடறோம். வீட்டுக்குள்ளே வீடியோ கேம்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ், விளையாட்டுலாம் இப்போ அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. விளையாடி இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ட்ரூ. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால மூமெண்ட்டும் குறைஞ்சி போச்சு, ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. வி ஹாவ் ஹையர் அகடமிக் எக்ஸ்பெக்டேஷன். இது கூட வந்து ஃபுட்டையும் தப்பாக கொடுக்கும்பொழுது த காஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஹெவி. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டயட்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம், இல்லை இது வந்து ஜீன்னால தான் அதிக அளவில் வந்துக்கிட்டு இருக்கா? ஓகே, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா மூமெண்ட் தேவை. ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் ஒரு 15-20 மினிட்ஸ் ரெகுலராகவே ஆக்டிவிட்டி இருக்கிறது நமக்கு நல்லது. டயபெட்டிஸ் வந்தாதான்ட்டு இல்லை, வரல ப்ரிவென்ஷனுக்கே வந்து மூவிங் ஆஃப்டர் ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் மேலே கவனம் இருக்கணும். எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றீங்க? நீங்கள் அடல்ட் ஆகிட்டீங்கனாலே உங்கள் பிளேட்டில் கார்போஹைட்ரேட்ஸை 25% மேலே எடுக்காதீங்க. அடல்ட் இஸ் ஆஃப்டர் 21. வளர்கிற பிள்ளைன்னு 30 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணுற கதையெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் உங்கள் பிள்ளைங்க 21 வயசில் வளர்ந்து முடிச்சிடுறாங்க. So don't feed them excess carbohydrates, give them only a quarter of the plate. தட்டில் பாதியாவது காய்கறி சாப்பிடுவீங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இட் குட் பி சாலட், பொரியல், நீங்கள் சாம்பார்லேருந்து எந்த ஃபார்மேட்டில் வேணால், ஆனால் காய்கறி தட்டில் பாதி இருக்கணும். அண்ட் தென் சம்திங் வித் ப்ரோட்டீன். வெஜிடேரியனாக இருந்தால் அதாவது பருப்பு பயிர் வகைகள், நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கோ இல்லை சிக்கனோ ஃபிஷ்ஷோ சம்திங். இது வந்து என்னால் எல்லா வேலையும் இந்த மாதிரி செய்யலாம் முடியாது அப்படின்னா நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்டதே டின்னரில் சாப்பிடுங்க. எங்கேருந்து வந்தது திஸ் நியூ திங் தட் ஐ வில் ஒன்லி ஈட் டிஃபன் ஃபார் டின்னர்? இட் இஸ் நோவேர் ஹெல்த்தி. உங்களுக்கு பிடிச்சா செய்ய முடிஞ்சா சமைச்சு சாப்பிட்றது இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு ஐடியா இருக்குது, நம்ம வந்து ரைஸ் வந்து நைட் சாப்பிட்டா ஹெல்தி கிடையாது, மத்தியானம் சாப்பிட்டதை நைட்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது. ஆக்சுவலி திஸ் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் நைட்டில் வந்து ரைஸ் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, சாப்பிடலான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நம்ம பார்க்கும்பொழுது நைட்டில் வந்து ரைஸ் எடுக்கவே கூடாது, அவாய்ட் பண்ணணும், அப்படி தானே மேம்? மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகே, நீங்கள் அதே தான் இட்லியா எடுக்கிறீங்க, அதே தான் தோசையா எடுக்கிறீங்க. ஓகே, அதுக்கு ரைஸா மென்னே சாப்பிட்டுட்டு போயிடலாமே. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த சுகர்னால வந்து நான் சப்பாத்தி மட்டும்தான் நைட்டில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. சப்பாத்தினால இன்னும் அதிகமாக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு திரும்ப போய் டாக்டரை பார்க்குறதுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு ரைஸ் நல்லதா இல்லையா? தாராளமாக. இட் இஸ் மோர் அபவுட் என்ன போர்ஷன்ஸ் சாப்பிட்றோம், எது கூட சாப்பிட்றோம், என்ன கிளைசிமிக் லோடு, அதுதான் மேட்டர். நீங்க சப்பாத்தி சாப்பிட்றதுனால அது வந்து 90s ஸ்டோரி, சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படிங்கிறது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம சப்பாத்தி வந்து ஜென்ரலி ரைஸ் சாப்பிட்டா இவ்வளோ சாப்பிடுவோம், சப்பாத்தி சாப்பிட்டா 2 நிறுத்திக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் அது வந்தது. பட் கேலரி வைஸ், கேலரி கான்ட்ரிபியூஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு ஆனால் இன்னைக்கு சப்பாத்தியில் என்ன ப்ராப்ளம்னா க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி அண்ட் இன்டாலரன்ஸ் நிறைய வந்துருச்சு. ப்ளஸ் வயசானவங்களுக்கு செவைக்க முடியல அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அண்டு நீங்கள் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சம்மரில் சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. ஓகே, நீங்கள் இப்போ பீக் ஹீட்டாக இருக்கிறத ப்ராப்பரான வீட் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா லைக் ராஜஸ்தான், பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா தே டூ மோர் ஆஃப் கிச்சடி டியூரிங் திஸ் சீசன். ஓகே, வின்டரில் தான் ரொட்டி பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னலி.
நம்ம என்ன அது பிடிச்சிருக்கு, எங்கே போனாலும் பன்னீர் ஹஸ் பிகம் குவைட் காமன். பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் ரொட்டி ஆர் கறி, ஆல் ஆஃப் திஸ் ஹஸ் பிகம் காமன். நமக்கு வந்து சீசனுக்கும் ஃபுட்டுக்கும் கனெக்ஷனே தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, இது வந்து திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் ரைஸ் அண்ட் தென் கூழ், ஸோ தட் யூ ஃபீல். ஏசி இருக்கிறதுனால நமக்கு நிறைய நேரங்களில் தெரியது இல்லை, பட் இந்த ஹீட்டில் உட்காந்து சப்பாத்தி பண்ணி பாருங்க, தோசை பண்ணி பாருங்க. இட்லி இஸ் மோர் ப்ரிஃபர்ட், ஏன்னா வச்சுட்டு வந்துடலாம். இட் இஸ் ஸ்டீம்டு, இட் வில் டேக் லெஸ் வாட்டர் ஃப்ரம் த பாடி ஃபார் டைஜஷன். அதே வந்து நீங்கள் சப்பாத்தியோ தோசையோ சாப்பிட்டீங்கன்னா யூ வில் வாண்ட் மோர் வாட்டர் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி டீஹைட்ரேட்டட். யூ வில் ஃபீல் ஃபர்தர் டீஹைட்ரேட்டட் வென் யூ ஈட் தோஸ். ஓகே, ஸோ சப்பாத்தி இஸ் நாட் ஈக்குவல் டு டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப ஐ ஓப்பன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நைட் டயட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இந்த ரைஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கே யோசனை. ஃபார் மெனி கிளைண்ட்ஸ், ஓகே, டயபெட்டிஸ் இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கே வந்து நீங்கள் ரைஸே நைட் சாப்பிடுங்க, ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா அங்கே வந்து ஃபைபர் இருக்கு. 2 கப் பொரியலோட 1/2 கப் 3/4 கப் ரைஸ், சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். தேர் ஸோ ஹாப்பி. ஓகே, உங்களுடைய ஆர்டர் ஆஃப் ஈட்டிங் என்ன, எது முதல்ல சாப்பிட்றீங்க, எது கூட சாப்பிட்றீங்க, உங்கள் ஃபுட்டோட கிளைசிமிக் லோடு என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, என்ன கிரெயினுங்கிறது கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான டாபிக் வருவோம் மேம். நம்ம என்னன்னா வெட்டிங் வெயிட் லாஸ். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த வெட்டிங்னா வெயிட் லாஸ் பண்ணணும், வெட்டிங்க்கு முன்னாடி வந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இவ்வளோ வருஷமாக நான் ஒரு டயட்டில் இருக்க மாட்டேன், ஆனால் வெட்டிங் நெருக்கத்தில் நான் இந்த மாதிரி ஒரு டயட்டில் இருப்பேன், இவங்களெல்லாம் பார்ப்பேன். இந்த டயட் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த ஒரு நாளைக்காக ரெடி ஆகுறது எவ்வளோ மெனக்கெடல் போடுறாங்க. இது நல்லதா, இல்லை இதுக்கப்புறமா கூட நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வெயிட் கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்க்கு போகிறது நல்லதா? ஓகே, ஸோ யூஸ்வலாக வெட்டிங்காக வெயிட் லாஸ் வரவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது கிளினிக்கில் இதுதான். யூ கம் அட்லீஸ்ட் 4 months பிஃபோர் யோர் வெட்டிங். ஓகே, நீங்கள் வந்து 40 நாளில் வந்து நான் ரெடி ஆகணும், எனக்கு வந்து ஒரு 10 kg குறைச்சி கொடுங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். ஏன்னா நீங்கள் கல்யாணம் எதுக்கு பண்ணுறீங்க? டு லிவ் யுவர் லைஃப் ஆஃப்டர் தட். கல்யாணத்தில் நாள் முழுக்க யூ கோயிங் டு பி என்கேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நிறைய ஈவெண்ட் இருக்கும், அதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும். ஒரு 2 days ஆஃப் ஒரு பெரிய ஷூட்டிங்கே நடக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் லாட் ஆஃப் எமோஷனல் வெயிட்டேஜ் ஆல்சோ அரவுண்ட் தட் பீரியட். ஸோ யூ நீட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. இஃப் யூ ஹாவ் டு க்ளோ யூ நீட் தட் எனர்ஜி. ஸோ ஒரு 3 to 4 months முன்னாடி எஃபர்ட் போட்டு நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் எடுத்து தண்ணி ஒழுங்காக குடிச்சு அண்ட் தென் எக்ஸசைசஸும் பண்ணினீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் க்ளோ டியூரிங் யோர் வெட்டிங் நேச்சுரலி. ஓகே ஓகே, ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நான் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னா நீங்கள் எந்த ஷார்ட்கட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கேன், அதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வாழ போகிறீங்க. You're going to probably bring another person into your life, another being into your life. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க மேம்? அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து நான் நார்மல் லைஃப்க்கு போயிடுவேன். ஓகே, நார்மல் லைஃப்க்கு போயிடுவாங்க. ஓகே, so it's a huge blunder. ஏன்னா wedding has become a show then. அந்த ஷோக்கு நான் ரெடி ஆகிறேன், ஷோக்கு அப்புறம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னா அது ரிப்பர்கஷன்ஸ் ஹெவியாக இருக்கும், எமோஷனல் ரிப்பர்கஷன்ஸும் ஹெவியாக இருக்கும். ஓகே, தென் யூ வில் பிளேம் இட் ஆன் த வெட்டிங். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, புரியுது. நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணினேன் அதுக்கப்புறம் இப்படி ஆகிறதுக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா மோஸ்ட் விமென் பிகின் டு லூஸ் ட்ராக் ஆன் தேர் ஹெல்த் ஆஃப்டர் திஸ், கோயிங் அவுட் ஆஃப் ஷேப் அண்ட் தென் பை த டைம் தே ரீச் தேர் mid-30s முட்டி வலி, பெரிமெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் தென் யூ வில் ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி இரிட்டேட்டட், ஆங்க்ரி, அண்ட் தட் வில் அஃபெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் if you don't take care of your health. மேம், இப்போ விமென்ஸ் பண்ணுற டயட் கான்ஷியஸாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுல பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன மேம்? எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் தென் கம்ப்ளீட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம், ஏன் கல்யாணம் இல்லை இன்னொருத்தர் கல்யாணம் அட்டன் பண்ண போகிறேனாலும் இது பண்ணுறது. ஓகே, 10வது நாள் நான் இந்த ட்ரெஸ்ஸில் அங்கே இருக்கணுன்றதுக்காக பட்டினியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா they'll just take it on சாப்பிட்றது. இந்த மாதிரி யோயோ பண்ணும்பொழுது your body will then stop responding. குறையவே குறையாது, எப்பயுமே கெயின் மட்டும்தான்ற மாதிரி இருக்கும். You don't feel confident about yourself then and extremely emotional damage ஆக ஆரம்பிக்கும். You won't be able to face yourself, face anybodyன்ற மாதிரி கொண்டு போய் விடும். நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறேன். And at some point if they decide to take help then life changes, but there are many who think that நான்லாம் டயட்லாம் பயங்கரமாக பண்ணிட்டேன், டயட்னா இந்த மாதிரி பட்னியாக இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை.
ஸோ டயட் வில் நாட் ஒர்க் ஃபார் மீன்ட்டு அவங்களே வந்து தே திங்க் இன் தேர் ஹெட் தட் வாட் தேவ் டன் இஸ் த பெஸ்ட் அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் தெம் அண்ட் தே கண்டினியூ டு லிவ் இன் தட் லோ எனர்ஜி. ஓகே, இப்போ நீங்க டயட்லாம் நிறைய இருந்துட்டுன்னு சொல்லவே கேட்கும்போது கீட்டோ டயட் அப்படிங்கறத வந்து இப்போ ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறது நல்லதா இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட்ல எல்லாம் போயிட்டு வர்றது அதெல்லாம் எந்த டயட்லயும் போக வேணாம் வர வேணாம், எக்காலமும் நிக்கிற ஒரு டயட் ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் பேலன்ஸ்டு டயட். ஓகே ஓகே, நான் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் GM டயட் வாஸ் வெரி ஃபேமஸ், அண்ட் தென் யோயோ டயட் வாஸ் வெரி ஃபேமஸ், அண்ட் தென் ஆட்கின்ஸ் டயட் வாஸ் வெரி ஃபேமஸ், and then came paleo diet, and then came paleo diet, yes, and then keto, and then intermittent fasting. Now it is more about protein. fastingல வந்து ஸ்கிப் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது மேம்? நம்ம திடீர்னு ஒரு இன்டேக் எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்குமா? அதை நிறைய பேருக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் வருது, திடீர்னு இன்டேக் பண்ணினா இட் டசன்ட் ஒர்க். ஓகே, ஸோ பேசிக்லி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு அது வந்து நம்ம ஃபாஸ்டிங் விண்டோ மட்டும் மெயின்டைன் பண்ணினா போகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஃபாஸ்டிங் விண்டோ எப்போ வச்சுக்கணும், ஈட்டிங் விண்டோ எப்போ இருக்கணுன்றது வி நீட் டு நோ. அண்ட் யாருக்கு இது ஒத்து வரும்ன்றது, மென்னுக்கு மோஸ்ட்லி இது ஒர்க் அவுட் ஆகிடும், ஆனால் விமென்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா காரணம் வந்து வி ஹாவ் மென்ஸ்ட்ருவேஷன். Okay, closer to menstruation, the larger period you fast, the higher you will be irritated. ஓகே, ஸோ யார் எவ்வளோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம் எவ்வளோ பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குது. கம்மிங் பேக் டு யுவர் ப்ரீவியஸ் கொஷின் ஆன் கீட்டோ டயட், ஸோ எப்பயுமே ஏதாவது ஒன்று ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். பேலன்ஸ்டாக நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அண்ட் ஸ்டே சஸ்டைனபிள் ஆன் யுவர் ஹெல்த் பாத். கீட்டோ டயட் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா ப்ராப்பர் மெடிக்கல் சூப்பர்விஷனில் தெர் இஸ் சம்திங் கால் மெடிக்கல் கீட்டோ டயட். ஃபார் எக்ஸாம்பிள் எபிலெப்சி மாதிரியான கண்டிஷன் இருக்குது, ஆர் நியூரோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆர் வந்து ஒரு சிவியர் டைப் ஆஃப் PCOD இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு கீட்டோ டயட்டில் வைப்பாங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எப்பயுமே கீட்டோ டயட்டில் கீட்டோ மோடில் இருக்கணும்னா முடியே இருக்காது தலையில். யூ வில் ஹாவ் சிவியர் ஹேர் டேமேஜ், இட் சம்டைம்ஸ் இட் இஸ் இர்ரிவர்சிபிள், அண்ட் சிவியர் லிவர் டேமேஜ். மேம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹேர் அந்த பார்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. தண்ணி மாற்றினா வந்து ஹேர் ஃபால் ஆகுறது, இல்லை திடீர்னு ஒரு பிளேஸ்க்கு புதுசாக போனால் வந்து ஹேர் ஃபால் ஆகுறது, திடீர்னு ஒரு ஃபுட்டு இன்டேக் பண்ண ஆகுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒயிட் ஹேர் அப்படின்றது ரொம்ப யங் ஜென்ரேஷன்லேருந்தே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் நம்ம வந்து ஜீனை வந்து குத்தம் சொன்னாலும் நமக்கு இப்போ இருக்கிறதுல வந்து நீ டீ குடிக்கிறதுனால தான் இப்படி ஆச்சு, நீ இதை சாப்பிட்ட அதனால தான் அப்படி ஆச்சு, நீ கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. என்னதான் பண்ணணும் இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? ஓகே, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்று 2 things, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேர். ஓகே, இன்டர்னல் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் என்ன, உங்களோட ஸ்ட்ரெஸ் ரேட் எப்படி இருக்குது, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஃபீவர் வந்தால் கூட அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு முடிக்கு நிறைய டைம் வேணும். ஓகே, இட் டேக்ஸ் மோர் தென் 6 months ஃபார் யுவர் ஹேர் ஃபால் டு ரெக்கவர். ஸோ ஒரு ஃபீவர் வந்தால் 3 to 6 மாதம் ஆகும் அந்த ஃபால் சைக்கிள் முடிஞ்சு நார்மல் சைக்கிள் வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஃபீவரை கூட்டிகிட்டு வந்தோம்னா எப்பயுமே ஃபால் சைக்கிளில் தான் இருப்போம். ஸோ அதை பார்த்துக்கணும். அண்ட் தென் டெஃபினெட்லி லாட் ஆஃப் omega-3 fatty acids ஒரு நாளைக்கு 1500 மில்லிகிராம்லேருந்து 2500 மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படுது. நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவாவது ரெகுலராக சேர்த்துக்கிறது. கருவேப்பிலை ஜூஸ், கருவேப்பிலை சாதம், அந்த மாதிரி கருவேப்பிலை ரெகுலராக சேர்த்துக்கிறது. பிகாஸ் கருவேப்பிலை வந்து அந்த ஃபாலிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாட் ஆஃப் லீஃபி க்ரீன்ஸ் வந்து டயட்டில் ரெகுலராக எடுத்துக்கிறது. ஆல் ஆஃப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். அலாங் வித் திஸ் ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிறது, டேண்ட்ரஃப் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்பொழுதும் யூ கோயிங் டு டேக் கேர். அண்ட் ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ஹேருக்கு வந்து லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் வி ஆர் டூயிங் இட். ஸோ அவ்வளோ வேற வழியை டெய்லி நாங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹீட் வைக்கிறது வேற வழி இல்லை. அப்போ அவங்க என்ன எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறது நல்லது? ஹீட் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான கேர், சீரம், கண்டிஷனிங், தென் நீங்கள் அந்த லைனில் போய் தான் ஆகணும். ஓகே, இதர் யூ அக்செப்ட் ஹவு இட் இஸ் நேச்சுரலி, யூ டோன்ட் யூனோ இந்த ஃப்ரேம் இது இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் முந்தைய காலத்தில் எப்படி வந்தாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. இல்லை ஹீட் ட்ரீட்மெண்ட்குள்ளே தான் போகிறோன்னா அதுக்கு என்ன கேர் கொடுக்கணுமோ அந்த கேரை சோம்பேறித்தனப்படாமல் கொடுக்கறது. ஃப்ளாக்ஸ் ஜெல்ல பேக் போட்டுக்கிறதோ இல்லை வெந்தயம் பேக் போட்டுக்கிறதோ, கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுறது. அண்ட் ஹீட்டிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா டபுள் ஹைட்ரேட். ஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் போடாமல் பண்ணாதீங்க அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறேன். ஆமாம், பிகாஸ் யூஆர் யூஸிங் சம்திங் ஆர்டிஃபிஷியல் அண்ட் தென் கிரியேட்டிங் எக்ஸ்ட்ரா ஹீட்டு. அப்போது அதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா அதுக்கு போடுற கெமிக்கலுக்கும் ரெடியாக இருங்க, இல்லைன்னா முடியை காப்பாற்ற முடியாது. விமன்ஸ் அப்படின்னு ஸ்பெஷலாக பேசுகிறதுனால இந்த டாப்பிக்கும் வருது. பிகாஸ் இந்த தைராய்ட், PCOS இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கவங்க வந்து டயட் மூலமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதனால எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க பெண்கள்?
Okay. More than 50-60% of the women are having PCOD issue இல்லைனா thyroid issue. அப்படி இல்லைனா மென்சஸ்க்கு முன்னாடி இருக்கிற பாடி ரியாக்ஷன் இஸ் குவைட் எக்ஸாஜரேட்டட். ஓகே, கம்பேர்ட் டு வாட் இட் வாஸ் பிஃபோர். மெயின் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் நம்மளே நம்மக்கிட்ட எதிர்பார்த்துக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடி அம்மாலாம் ஹோம் மேக்கராக மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ நான் அதே அளவு ஹோம் மேக்கராகவும் இருக்கணும், நான் ஃபினான்ஷியலாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், நான் வந்து அஃபிஷியலாகவும் நல்லா இப்படி ஒர்க் பண்ணுவேன், at the cost of self-care. Okay, I don't drink enough water, I don't bother to eat. எத்தனை பேர் காலையில் வந்து பசி இருந்தும் சாப்பிடாம ஒரு காஃபி டீயை குடிச்சிட்டு புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஆஃப் திஸ் நீட்ஸ் டு பி டேக்கன் கேர். PCOD is also an expression of stress. When you're heavily stressed, that's another way in which your body is showing that, hey, you look at me, I'm not taken care well. அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட், சரியான ஃபுட் இல்லை, சரியான லைஃப் ஸ்டைல் இல்லை, சரியாக தூங்குறது இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ணுறது இல்லை, இது எல்லாம் சேர்த்து வரக்கூடிய கான்சிக்வன்ஸ் தான் அது. இட்ஸ் அன் எண்டோக்ரைன் ப்ராப்ளம். ஸோ ஓவராலாக நம்மளை பார்த்துக்கணும். ப்ளஸ் பிளாஸ்டிக்கோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது நம்மளோட எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புல வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எண்டோக்ரைன் கிளாண்டை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஸ்ப்ரேலேருந்து, இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கோலின் அடிச்சிருந்தீங்கன்னா அந்த கோலின்லேருந்து நம்ம பிரிண்டிங் வாங்குறோம்ல, அந்த பில்லை இன்னைக்கு வாங்குறதெல்லாம் தெர்மோ பிரிண்டிங், ஒரு மாதத்துக்கு கழிச்சு அதில் வந்து எழுத்தே இருக்காது. அந்த இங்க்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர் இருக்குது. ஆல் ஆஃப் திஸ் இஸ் பேவிங் வே ஃபார் மோர் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால தான் பிளாஸ்டிக்கை அட்லீஸ்ட் வாட்டர் பாட்டில் கொடுக்காதீங்கன்ற ஒரு பேன் வந்திருக்கு. பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸஸை டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும், கவர்மெண்ட்டே அது பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் எக்ஸ்போஷர், பிளாஸ்டிக்கில் ஹாட் ஃபுட்டை வைக்கிறது, இதெல்லாம் குறைக்கணும். அண்ட் கெமிக்கல் எக்ஸ்போஷரை குறைக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோனல் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில இந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் வருது, அதை வந்து லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம், லீக்கேஜ் இருக்காது, இல்லை பாட்டில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் பிளாஸ்டிக். அது எப்பேற்பட்ட பெரிய பிராண்டாக இருந்தாலும், எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாலும் அது பிளாஸ்டிக். லீக் ப்ரூஃப், எஸ் ஐ அக்ரி, பட் இட் இஸ் நாட் ஹெல்த் ப்ரூஃப். ஓகே, இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரியே வந்து காலையில் போகிறாங்க, ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க, அப்படிங்கிறத தாண்டி இப்போ வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் வந்துச்சு. அவங்களுடைய டயட்டை அவங்க எந்த அளவுக்கு பார்த்துக்கணும்? கட்டாயம் வந்து பார்த்துக்கணும். அவங்க வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும், தன்னையை பார்த்துக்காம மற்றவங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தால் தான் தான் கரெக்டு அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ் ஆர் பி செல்ஃபிஷ், இட்ஸ் ஓகே. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ என்ஷூர் தட் யூர் டேக்கிங், நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அக்கறையாக பேக் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி உங்களையும் ட்ரீட் பண்ணுங்கள். எத்தனை அம்மாக்கள்கிட்ட வந்து இல்லை மேம் ஃப்ரூட்ஸ்லாம் பசங்களுக்கு வச்சுருவேன், நான் சாப்பிட மாட்டேன். ஸோ ரிசோர்ஸ் இல்லாமல் இல்லை, ஆக்சஸ் இல்லாமல் இல்லை, வேலை செய்யாமல் இல்லை, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறத தனக்கு சாப்பிடணுங்கிறது தெரியறது இல்லை. உங்களையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம். அந்த 1 minute வந்து ஒரு டயட் பிளானை சொல்லிட்டு போயிடுவாங்க. 1 minute அதை சொல்கிறத வச்சு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதுலாம் வந்து டவுட்டாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறது ஃப்யூச்சரில் எவ்வளோ டேஞ்சராக இருக்க போகுது, அப்படி இல்லை இவங்கெல்லாம் வந்து இது தப்பாக வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னு எந்த நேரத்துலாம் யோசிச்சிருக்கீங்க? நிறைய யோசிச்சிருக்கேன். 1 minute ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் பிளானே கொடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா இந்த பர்சன் யார், இவங்களுடைய பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் எங்கே இருக்குது, இவங்களுடைய டைஜஷன் எப்படி இருக்குது, எலிமினேஷன் எப்படி இருக்குது, இவங்க எப்படி தூங்குறாங்க, இவங்களுக்கு என்ன வந்து சூட் ஆகும் ஆகாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணுறதுக்கே 1 hour ஆகும் எங்களுக்கு. எப்படி 1 minute பிளான் கொடுக்க முடியும்? ஸோ இட் வாண்ட் ஒர்க். நீங்கள் சும்மா அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, பார்த்து ஐடியாஸ் எடுத்துக்கலாம். பட் இட் கான் பி அ பிளான் ஃபார் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து யார் ஐடியா கொடுக்குறாங்க, அவங்க அந்த ஃபீல்டில் ஆக்சுவலாக எக்ஸ்பர்ட்டா? அதுக்கு தான் வரலான்னு இருந்தேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நாங்கள் டயட் கொடுக்குறோம், இந்த இடத்துக்கு போய் இதை சாப்பிட்டோம், அந்த இடத்துக்கு போய் இதை சாப்பிட்டோங்கிற தாண்டி இன்னைக்கு டயட் பிளானில் நான் இதை பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தவறு? முற்றிலும் தவறு. ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. யாரை ஸ்டாப் பண்ண முடியும்னா
பப்ளிக் தான் வந்து எப்படி ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஒரு சிகரெட் ஆடுக்கு வந்தால் வந்து உடனே நானும் அவரை மாதிரி சிகரெட் பிடிக்கிறேன்னு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இல்லை, ஒரு சாராக தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு டேக் தெம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அவங்க அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட அட்வைஸை நான் எடுத்துக்கணுமா, இல்லை என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்டேயோ டாக்டர் கிட்டேயோ நான் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணுமான்றது பப்ளிக் தான் ஹேஸ் டு பிகம் அவேர். மேம், இப்போ இருக்கிற ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுதான்னு தெரியல. ஆனால் சம் இன்ஃப்ளூயன்சஸை பார்த்து மக்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனை தன் மேலே வச்சுக்கிறாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரி வந்து இன்ஃபேக்ட் இட்ஸ் ப்ரொமோட்டிங் வெல்னஸ்னு தான் நான் சொல்வேன். இன்னும் நிறைய பேரோட கான்டென்ட்டோ இல்லை அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறதோ இல்லை இது இப்படி பண்ணணும்னு சொல்கிறதோ வந்து இஸ் கிரியேட்டிங் மோர் கியூரியாசிட்டி. ஆனால் ஒரு சிலர் 6 பேக்ஸை கொண்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணும் ரொம்ப 6 பேக் ஓரியன்டாக கொண்டு போகும்பொழுது அது இட் இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம். 6 பேக் வைக்கிறாங்க, இது வந்து ஒரு தலைவலியா இல்லை இந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இது வரைக்கும் இருந்தால் போதும், இல்லை எதாவது மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கா இப்போ? ஓகே, 6 பேக் வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஹெல்த். வெறும் ஒரு ஃபார்ம் மசில் டெஃபினிஷன் தான் நான் சொல்லுவேன். அதே வந்து லாங் டேர்மாக இப்போ நீங்கள் சில பேர்லாம் ஊரில் வயலில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெருசாக எதுவும் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, சூப்பர் ஃபிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிரந்தரமாக 6 பேக்ஸ் இருக்கும். ஏன் ஸோ 6 பேக்ஸ் எப்படி நம்ம கொண்டு வரோம், எதுக்காக கொண்டு வரோங்கிறது ஒன்று இருக்குது. தெர் ஆர் பீப்புள் ஹூ டூ எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைசஸ், கடைசி ஒரு மாதம் கொஞ்சம் கூட கார்போஹைட்ரேட்ஸ் ரைஸ் எதுவுமே சாப்பிடாம லாஸ்ட் 1 வீக் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி தண்ணியை டேப்பர் டவுன் பண்ணி கடைசி 2 நாள் தண்ணியே குடிக்காம பஞ்சு வச்சு நினச்சி பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. திஸ் வில் மேக் தெம் கம்ப்ளீட்லி அன்ஹெல்தி. ஓகே, பட் நான் ரெகுலராக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், சரியாக சாப்பிட்டுட்டே வரேன், கிராஜுவலாக நார்மலாகவே எனக்கு 6 பேக்ஸ் இருக்குது, அது அப்படியே நான் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஹெல்த். ஓகே, ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்காக கொண்டு போனீங்கன்னா எப்பேற்பட்ட காஸ்மெட்டிக் விஷயமும் பிரச்சனை தான். ஹோம் ஃபுட் வெர்சஸ் அவுட் சைட் ஃபுட்? ஆப்வியஸ்லி ஹோம் ஃபுட். வை? இட்ஸ் மச் மோர் சேஃபர். அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குது அதுலன்றது தெரியும். சுகர் வெர்சஸ் ஜங்க் ஃபுட்? சுகர் டெஃபினெட்லி பெட்டர் தென் ஜங்க் ஃபுட். ஏன்னா ஒரு டீஸ்பூன் ஆஃப் சுகர் 45 கேலரிஸ், ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஜங்க்ல எத்தனை கேலரிஸ்னே தெரியாது. இட் கேன் பி டபுள் ஆர் ட்ரிபிள், ப்ளஸ் கலர், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் எம்எல்சிஃபையர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தால் அதில் 1000 இருக்குது. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது ஓகே பெட்டர் அவ்வளோதான் பெட்டர். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து சுகர் கட் பண்ணிட்டேன், 1 மந்த் சுகர் கட்டில் இருக்கேன், ஸோ பாரு நான் இவ்வளோ வந்து இழைச்சிட்டேன் பாரு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சுகர் கட் பண்ணுறது நல்லதா? நல்லது தான். ஓகே, ஏன்னா நீங்கள் சுகரை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காஃபி டீயில் போட்டுக்கிற சுகரை மட்டும் கட் பண்ண மாட்டீங்க. யூ ஹேவ் டு கட் யுவர் ஐஸ்கிரீம், யூ ஹேவ் டு கட் யுவர் சாக்லேட்ஸ், யூ ஹேவ் டு கட் யுவர் டெசர்ட்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கட் பண்ணினீங்கன்னா நேச்சுரலாக கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஸ்கின் ஹெல்த் எல்லாமே பெட்டராக தான் இருக்கும். சரியான விஷயத்த சாப்பிடுவீங்க அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா பசிக்குது. யா, ஸோ யூ வில் நேச்சுரலி இன்க்ளைன் டு பெட்டர் சாய்ஸஸ். கார்டியோ வெர்சஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்? ஐ வுட் கிவ் மோர் வெயிட்டேஜ் டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஓகே, ஏன் மேம்? கார்டியோ நீங்கள் நார்மலாக நடக்கிறதுல கூட யூ கேன் கெட் இட், பட் கார்டியோ மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மசில் லாஸ் தான் ஆகும் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பெருசாக இம்ப்ரூவ் ஆகாது. ஓவர் அ பீரியட் வந்து உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் இஸ் த கிங். காஃபி வெர்சஸ் டீ? ரெண்டுமே இல்லை மேம். நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு ரொட்டீனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிளான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, காலையில் டெஃபினெட்லி ஒரு மெடிக்கேட்டட் கீ ஒரு 1/2 டீஸ்பூன் அலாங் வித் ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன். அண்ட் தென் அரவுண்ட் 7:30 ஏதாவது ஃப்ரூட்ஸும் ஒரு கைப்பிடி நட்ஸும் சாப்பிடுவேன். அண்ட் தென் ஒரு 9 o'clock போல் ஃபுல் மீல், ரைஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் தால். நான் வெஜிடேரியன், அதனால் ஐ டோன்ட் டச் எக்ஸ், அதனால் இதை சாப்பிடுவேன். இது சாப்பிட்டுட்டு அகெயின் 1 லிட்டர் வாட்டர் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். அண்ட் லஞ்ச் அகெயின் சேம் ஐ வில் ரிப்பீட். காலையில் இன்கேஸ் டிஃபன் பண்ணியிருந்தேன்னா அது, இல்லைனா மோஸ்ட்லி ரைஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் தால், அதையே வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 minutes வாக்கு. அண்ட் தென் ஈவினிங்கில் ஈதர் ப்ரோட்டீன் ட்ரிங்க் ஆர் மில்க், யா, அண்ட் சுண்டல் ஒரு 1/2 cup to 3/4 cup சுண்டல். டின்னர் அகெயின் இஸ் மோர் வெஜிடபிள் ஃபோக்கஸ்ட், பயறு ஃபோக்கஸ்ட்.
பெசரட்டு அடை லார்ஜ்லி இது இருக்கும், இல்லைனா பன்னீர் பேஸ்ட் ஏதாவது ஒரு டிஃபன் இருக்கும். 7:30 போல் டின்னர். கண்டிப்பாக 9:30 10 o'clock தூங்கிடுவேன். இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சரியாக வராது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் வித் ஒன் திங். ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறத கரெக்ட் பண்ணுங்கள், அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து குறைக்கலாமா இல்லை காஃபி குறைக்கலாமா, டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்களாவே செல்ஃபாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக எதை வந்து ஒரு மாதம் தொடர்ந்து பழக முடியுமோ, அது உங்களோட இயல்பாக மாறுதோ அதை முதல்ல எடுங்க. ஓகே மேம், நிறைய விஷயங்களுக்கு எங்கள் கூட சேர்ந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி மக்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் நான் உங்களை சந்திக்க முடிப்பா. சைனிங் ஆஃப் நக்ஷத்ரா.